டேய் யாரா அவன்? அங்க எங்க எங்க பார்த்தா நம்மளோட மோதிட்டு இருக்கான். உனக்காக தான் சும்மா விட்டு வச்சேன். சொல்றேன், எனக்கு தெரிஞ்சாவணும். அவ யாருன்னு தெரிஞ்சாவணும். நம்பிக்கை துரோகிடா. கூடவே இருந்து ஈர துணி போட்டு கழுத்து அறுத்துட்டு போனவன். என் குடும்பத்தை நடுத்தர கொண்டு வந்த கொலகார பாவிடா அவன். ஹாய் சங்கர். ஹாய்டா. என்னோட சான்ஸ். ஹாய்டா. காஃபி ஃபார் யூ? யா. ஏய் உனக்கு காஃபியா? எனக்கு ஒன்னு. ஏய் உனக்கு? ஏய் 5 காஃபி சொல்லு. 5 இல்ல 6 காஃபி. நானும் குடிப்பேன். பசிக்குதுடா. எப்படி எல்லாம் பாருங்க. வாங்க. வெய் பரிமாறிட்டு இருக்கேன்ல. இந்தடா. போதும். ஏய் சாப்பிடுறா. ஏய் வைடி. ஐயோ அம்மா இங்க பாருங்க. நீ கம்பு சூத்துற வேலை. ஐயோ இப்படி தலையில பாதி அழுகின காயா வரும். டா பேசாம இருங்கம்மா. இத கொஞ்சம் பிடி. அப்பாடா. பார். அண்ணா காமி. அடடா செதுக்கி வச்ச மாதிரி இருக்கு பார். ஆஹா. அண்ணா. சரி பாரு. ஏன்டா இப்படி கலாட்டா பண்ணிட்டு இருக்க? கல்யாணம் பண்ணிக்க போறவ அவ. முதல்ல அவளுக்கு காட்டு. என்ன அவளுக்கு காட்டுறது? இந்தப்பா. கட்டிக்க போறவர அக்கா பக்கம் வேணாம். சரி காட்டு. கூட. நீ பாருங்க. எப்படி என் சாந்தி மாக்கா நான் பெங்களூர்ல இருந்து தேடி பிடிச்சு கொண்ட அந்த சூப்பர் மாப்பிள. சாஃப்ட்வேர் இன்ஜினியர். சாஃப்டா இருக்கார்ல. நல்லா பாத்துக்கோ. பாத்துறியா? ரொம்ப பார்க்காத. மிச்சத கல்யாணத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? ஏய் ஓகே நான் வாய் திறந்து சொல்றேன். பிடிச்சிருக்கு. ஏய் சாந்தி, ஏய் நீ பாத்து சொல்றா. நீ சொன்னா நான் சொன்ன மாதிரிடா. பாரு. சாந்திக்கு இவரோட ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடைக்கவே மாட்டாரு. கேட்டியா? என் ஃப்ரெண்டே சர்டிஃபிகேட் கொடுத்துட்டான் பார். மச்சான் வீட்டு பக்கத்துல செட்டில் ஆயிட்டீங்க. என்ன லீலா இங்க நின்னுட்டு இருக்கீங்க? டிபன் சாப்பிட்டீங்கல? இது கொண்டு போய் வச்சிருங்க. சொல்லுங்க. சரி ரொம்ப மேக்கப் போடுவேனா? எங்க அக்கா ஏற்கனவே அழகுதான். சீக்கிரம் அனுப்பி வைங்க. அம்மா நலங்குக்கு நேரமாச்சு. பொண்ணு அழைச்சிட்டு வர. ரெடியா தான் இருக்கா. கூட்டிட்டு வரேன். சாந்தி எங்க போயிட்டா இவ? அக்கா ரெடியா? அம்மா பிரியா சாந்தியை காணோம். லெட்டர் எழுதி வச்சுட்டு இங்க போயிட்டாமா. கொடுத்தது கரெக்டா இருக்கணும். சங்கர் சாந்தியை காணோம்பா. என்னம்மா சொல்றீங்க? என்னது? பொண்ணு ஓடி போச்சா? என்னம்மா சொல்றீங்க? ஏமா எங்கம்மா உங்க பொண்ணு? இங்கதான் இங்க பக்கத்துல போயிருக்கா. வந்துருவா. ஏமா மறைக்கிறீங்க? அவதான் யாருக்கிட்ட ஓடி போயிட்டேன்னு சொல்றாங்கல்ல. ஐயோ என்னங்க நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. பக்கத்துல எங்கயாவது போயிருக்கணும். இல்லப்பா கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லுங்க. இதை விட பொறுமையா எங்களால இருக்க முடியாதுமா. ஓடுகாலி குடும்பத்தை பொண்ணு எடுக்க வந்த பாரு. சார் நீங்க சார் நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ஓடுகாலி பொண்ணை கொண்டாந்து என் பையன் தள்ள கட்ட பாத்தீங்களா? சார் நீங்க பெரியவங்க சார். இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது சார். என்ன பேசக்கூடாது? சார் நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல சார். பொண்ணு இங்க தான் சார். நீங்க போல சார். சார் என்ன நீங்க பேசுறீங்க சார்? வாய் பேசுறீங்க எப்படி சார்? என்ன கூட பேசிடுறீங்க? சொன்னா சரியா அவளே சொல்லல. பொண்ணு இருக்காங்க. மானம் கட்ட குடும்பையா? ஹலோ நான் பாஸ்கர் பேசுறேன். சொல்லுங்க. இங்க 2 ஏடம் விஷயத்த சொல்லு. சரி சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன விஷயம்? என் பொண்ணை காணோம் சார். கை கோயந்தியா? இல்லைங்க 21 வயசு ஆகுது. ஓஹோ கல்யாணம் ஒரு வயசா? ஆமாங்க கல்யாண மண்டபத்துல இருந்தா காணாம போயிட்டா. பின்ன இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்கணும். கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் என்ன பண்ண முடியும்? கழுத்துல மாலையை போட்டு கையில பழத்தை கொடுத்து பல்லாண்டுக்கு அமுச்சு விடணும். ஆமா பொண்ணு பேரு என்ன? சாந்தியா? இந்த கேஸ்ல தேனாம்பட்டி சாந்தி இருக்குது அதுவா பாரு. சார் என் பொண்ணு அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் ஓடுகாலி பொண்ணும் உள்ள இருக்கிற பொண்ணும் ஒண்ணுதான். இது பாருங்க தயவு செஞ்சு கவர்மெண்ட் சர்வெண்ட் மாதிரி பேசுங்க. ரூல்ஸ் பேசுறியா? யாரு? ஓடுகாலிக்கு அண்ணனா? ஒண்ணு பண்ணு, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து உன் தங்க அங்க அடையாளங்கள்லாம் டீட்டெயிலா எழுதி கொடு. அப்புறம் யார் யார் மேல சந்தேகம் இருக்கோ அதையும் எழுதி கொடு. போடா பொண்ணை ஒழுங்கா வளர்க்கறதில்ல போலீஸ் ஸ்டேஷன்ல சட்டம் பேச வந்துட்டான்.
மழையில நனையாதுமா ஓரமா இல்லைங்க நான் ஆட்டோ கிடைக்குதான்னு பாக்குறேன் ஆட்டோ ஆட்டோ கிடைக்குதான்னு பாக்குறேன் ஆட்டோ ஆட்டோ நிக்கிறான் சத்தி டேய் நம்ம சாந்தி காணோம்டா கல்யாண மண்டபத்தை லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டாடா நாங்க ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷனா ஏறி இறங்கி தேடாதே தப்பு ரைட்டு என் வாழ்க்கையை நானே தீர்மானிச்சுக்கிட்டேன். சங்கர் மனுஷனாடா நீ எங்க வீட்டு உப்ப எங்க வீட்டுக்கு தீய வச்சிட்டியா? டேய் சங்கர் உன்னை வேணாடா நிறுத்துடா. சங்கர் இவங்கிட்ட நமக்கு என்னடா பேச்சு? கல்யாணம் பண்ணி வைக்க வந்திருக்கிற ஐயர்கிட்ட சொல்லி இவளுக்கு கர்மம் பண்ண சொல்லு. அம்மா சங்கர் அண்ணா தொடாத சங்கர். நீ செத்துட்டடி. நீ செத்துட்ட சங்கர். அவன் துரோகிடா. கூடவே இருந்தியா என் முதுகுல குத்தி என் தங்கச்சி என்கிட்ட பிரிச்சுட்டு போன பாஸ். அன்னைக்கு எங்க அம்மா கதறல் இந்த ஊர் முன்னால நாங்க பட்ட அவமானம் அந்த ரணால என் மனசை விட்டு போகல. இன்னும் அப்படியே இருக்கு. நானும் எங்க அம்மாவும் அவன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன் தெரியுமா? அதனால தாண்டா என் ஃப்ரெண்ட்ஸ்னால எங்க அம்மா பயப்படுறாங்க, சந்தேகப்படுறாங்க. டேய் ஃப்ரெண்ட நம்ம வீட்டுக்கு எதுக்குடா கூட்டு போறோம்? எது கூட்டு போறோம்? நம்ம வீட்டுல இருக்கிறவங்களையும் தான் வீட்டுல இருக்கிறவங்க நினைச்சு பழகுன்றதுனால தானே. உயிருக்கு உயிரா பழகிறவங்க ஏமாத்த போதாண்டா மனுஷ பிறகு மேல இருக்கிற மரியாதையா போயிடுது. இப்படி கேவலமா ஒருத்தனை பார்க்கும்போது நான் எப்படி டென்ஷன் ஆகாம இருக்க முடியும்? இப்ப சொல்றா அவன் துரோகியா இல்லையா? இன்னும் 20 வருஷம் கழிச்சு நம்ம என்ன ஆகும்? நீ செத்துருப்ப எனக்கு வயசாயிருக்கும். ஐயோ என்ன பிளேட்டு கிராஸ் ஆகி இங்க நண்டாயிட்டான். பிளேட்டு நண்டா? ஐயோ சரி அப்படியே வச்சு தொலை. டேய் ஏண்டா டேய், இதே தாடி கெட்டப்புல கையில பாட்டிலோட பல வருஷமா இந்த காலேஜ் காம்பவுண்ட்ல நான் பாக்குறேன். யார் நீ? ஓல்டு ஸ்டூடண்ட். இன்ஜினியரிங் படிச்சு இப்படி இன்ஜினியர் கையில உட்காந்துட்டியாடா? 1972. உன் ஃபிளாஷ்பேக் கேட்கல எனக்கு டைம் இல்லப்பா. என்ன லவ் ஃபெயிலியரா? ஆமா. பேர் என்ன? தேவதாஸ். அப்போ உன் காதலி பேர் பார்வதி தானே? அது எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சீங்க? இத கண்டுபிடிக்க சிபிஐ ஆபீசரா வருவாரு. இத்து போன உன் பேர் தேவதாசனா, செத்து போன உன் காதலி பேர் பார்வதி தானே? இந்த இலவத்தானடா காலங்காலமா பண்ணி தொலைடா. அத விடுறா. உனக்கு லவ் ஃபெயிலியர் ஓகே. அது என்னடா ஒரு பொட்டனாய பக்கத்துல கட்டி போட்டு வச்சிருக்க? அது என்ன எஃபெக்ட்? சோகமா இருக்காராம். என் காதலியோட நினைவான இது கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இது பேர் கூட பார்வதி தான். ஏன் அடிச்சீங்க? ஏண்டா பேர் வச்சு அதுக்கு சோறு வச்சியாடா? அது கண்டிஷனை பாடுறா. ஏண்டா டேய் உன் காதலிக்கு ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தியாடா? பெண் பாவம் பொல்லாதடா. இது என்ன மாசம்? கார்த்திகை மாசம். அதுக்கெல்லாம் பிஸியா இருக்க வேண்டிய மாசம்டா. மாசமாகிற மாசம்னு சொல்ற. டேய் ஒரு கன்னி நாய் வாழ்க்கையில விளையாட்டியாடா? டேய் ஜம்பு பார்வதியை ரிலீஸ் பண்ணு. ஐயோ வேணாங்க. பார்வதி என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. பார்வதி
பரிமளா. ஏய் பார்வதி போ. யார் அது பரிமளா? அது இன்னொரு நாய்ங்க.